கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பொதுவா ஒரு 100 பேருக்கு 500 பேருக்கு ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு போடக்கூடிய இடத்திலே 20 பேருக்கு ஒரு காவலர் என்று பாதுகாப்பு அளித்திருக்கிறார். இதைவிட அதிகமாக காவல்துறை என்ன செய்ய முடியும்? இது டிவிகேல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசிவிட்டு தான் இடத்தையும் அவர்கள் தேர்வு செய்து ஒன்றை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். யாராக இருந்தாலும் திரும்ப கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது கண்டிஷன்ஸ் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய தண்ணி, உணவு, அந்த மக்களுடைய பாதுகாப்பு, எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்சியுடைய நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த நேரத்தில் நம்ம இதை அரசியலாக பார்க்காமல் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் இது போன்ற கூட்டம் வருங்காலத்தில் நடத்தக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இருந்து காவல்துறையும் மிகுந்த அக்கறையோடும் பொறுப்போடும் செயல்பட்டு இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த துயரமிக்க சம்பவம் கொடுத்திருக்கின்ற பாடம். அதை தாண்டி நான் இதில் அரசியலாக நான் எதையும் பார்க்கல. இது ஒரு விபத்து. இதில் அரசாங்கம் சரியாக தான் நேற்றிலிருந்து செயல்பட்டு வந்திருக்கு. ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது ஒரு சரியான நடைமுறை தான். பொதுவாக அரசியல் கட்சிகள் பெரிய மாநாடுகளையோ பெரிய கூட்டங்களையோ நடத்துகிற போது ஒரு மைதானத்தில் அவங்க முறையான ஏற்பாடுகள் செஞ்சு மக்கள் அமர்வதற்கு ஏற்பாடு செஞ்சு எல்லா வசதிகளும் ஏற்பாடு செஞ்சு அந்த கூட்டங்கள் நடக்கிற போது ஒரு சிறு சம்பவம் கூட இல்லாமல் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி கலைகிறாங்க. ஆனால் இப்போ என்னன்னா ஒரு பெரிய சாலையை மறித்து அந்த சாலையில் பரப்புரை கூட்டத்தை நடத்துவது என்பது தான் இந்த சம்பவத்துக்கு அடிப்படையான காரணமாக இருக்குது. சாலையை மறித்து பரப்புரை நடத்துவதற்கு பல கட்சி தலைவர்களுக்கு எப்படி அனுமதி கேட்குறாங்க? ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் அந்த இடத்துல தான் பேசியிருக்கா, அங்கே தான் கேட்டிருக்காரு. இன்றைக்கி தாவேகா தலைவரும் அங்கே பேசுகிறாரு. எனவே ஒரு குறுகிய சாலையில் போக்குவரத்தை தடுத்து அந்த போக்குவரத்தில் வரக்கூடிய மக்களெல்லாம் பாதித்து ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய அளவுக்கு மக்கள் ஒரு பார்த்து கேட்டால் காலையில் 9 மணிக்கு 10-11 மணிக்கு வந்தவங்க சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க. 7 மணி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, எந்த வாய்ப்பு இல்லை. அவங்க 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா 7 மணிக்கு இவர் வந்திருக்காரு. ஒரு பெரிய காலதாமதமும் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. எனவே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறது, இந்த மாதிரி சாலையில் பரப்புரை கூட்டங்களை நடத்துவது என்பதை இனிமேல் அனுமதிக்கக்கூடாது. அது அந்த மாதிரி அரசியல் கட்சிகளே கேட்கக்கூடாது. அவங்க பரப்புரை நடத்தணும்னா தனி ஏற்பாடு பண்ணி, தனியாக மைதானம் ஏற்பாடு பண்ணி, முறையான எல்லா ஏற்பாடு, மக்கள் வரக்கூடிய கூடுகிற மக்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் அவங்க கட்சி தொண்டர்களுக்கு அந்த ஏற்பாடில் செய்யணும். அப்படி செய்யாமல் ஏதோ இப்போ வேன்லேயே நின்று பேசிட்டு போகிறதும், அந்த வேனை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளுகிற போது ஒவ்வொரு இடத்துலையும் இதுதான் நடக்குது. இந்த சூழலை பயன்படுத்தி இதை அரசியலாக்க சில அரசியல் கட்சிகள் கருத்துக்களை சொல்வதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. காவல்துறை அறிவுறுத்தியும் நீதிமன்றம் பல்வேறு ஆலோசனைகளை கூறிய பிறகும் அதை கடந்து நடந்திருக்கிற இந்த கூட்டத்தை நடத்தியவர்கள் தான் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். இந்த சூழலை பயன்படுத்தி தமிழக அரசை தாக்குவது, அரசியல் படுத்துவது என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிராகரிக்கிறது. விஜயோட வாகனம் பக்கத்தில் வர கூட்ட நெரிச்சல் அதிகமாயிடுச்சு, தள்ளுமுள்ளு அதிகமாயிடுச்சு. அந்த இடத்துல லேசான போலீஸ் தடியடி நடந்ததுனால எல்லாரும் தள்ளுமுள்ளு பண்ணி தெரிச்சு ஓடும்போது நிறைய பேர் கீழே விழுந்து அவங்க மேலே எல்லாம் மிதித்து போயிடுறாங்க. அதில் தான் இன்றைக்கி நிறைய பேர் உயிர் பலியாயிருக்கு. பேஷண்ட் கிட்டேயே நான் கேட்டேன், தண்ணி இல்லையா, உணவு இல்லையான்னு. அவங்க அந்த காரணமே சொல்லலை. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஸ்நாக்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அவர் 2 மணிக்கு வருவாருன்னு நாங்கள் 9 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் அவர் வரும்போது 7 மணி ஆயிடுச்சு. கால தாமதம் ஒன்று, அதுதான் நாங்கள் மெயின் ரீசன்.
விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம். உணவு, தண்ணீர், இன்னும் ஒரு பெரிய இடத்துல இந்த மாதிரி இல்லாமல் ரோட் ஷோவாக இல்லாமல் ஒரு பெரிய மைதானத்தில் நீங்கள் நடத்துனீங்களே ஒரு மாநாடு, அந்த மாதிரி பண்ணி மக்களை பாருங்கள். ஒரு தொகுதியில் தப்பு இல்லை. இது ரொம்ப தப்பான ஒரு முன்னுதாரணம். இன்றைக்கி எத்தனை குடும்பம் இதில் பாதிச்சிருக்கு. சின்ன குழந்தையிலேருந்து இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே பாதிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். பொதுவாக இது போன்ற மக்கள் திரளாக கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள், அது அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஆன்மீக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும், கேளிக்கை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு காவல்துறை இடும் அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அந்த நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும். அதே வேளையில் இது போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் அவர்களுக்கும் ஒரு அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும். அவங்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.